ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோடய முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிய வைக்கலாம் அப்படின்ட்டுருக்குன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் மேற்கொள்ளும் முறையும், அப்படி விரதம் இருக்கும்போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. சிவராத்திரி விரதம் இருக்கிறதால தெரியாமல் செஞ்ச பாவங்களும், சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சே செஞ்ச பாவங்கள் செஞ்சுருந்தாலும் சிவராத்திரி விரதம் மேற்கொள்ளும் போது அது விலகுங்கிறது ஒரு ஐதீகம். சிவராத்திரி விரதம் அதாவது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதோட பலன் என்னென்னா, 100 அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் உண்டு அதுக்கு. அதே போல் நம் பாவம் விலக கங்காவில் போய் குளிப்போம். அப்படி இந்த மாதிரி எது மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்துக்கு அது ஈடாகாது. இத்தனை பலன்கள் நீங்கள் காசிக்கு போய் கங்கையில் குளித்தாலும் சரி, அஸ்வமேத யாகம் செஞ்சாலும் சரி, சிவராத்திரி விரதத்துக்கு அது எதுவும் ஈடாகாது. சிவராத்திரி விரதம் கடைப்பிடிக்கிறவங்க முன்னாடி நாளே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் உருவப்படத்துக்கு தீப ஆராதனை காண்பிச்சு வழிபடலாம். தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசனமும் செய்யலாம். அன்றைய நாளில் ஒரே வேளை மட்டுமே உணவு நம்ம சாப்பிடணும். மாலையில் மீண்டும் குளிச்சுட்டு சிவபூஜை செய்யணும். இரவு சிவனை நினச்சி மந்திரம் சொல்லியோ சிவபுராணங்கள் படித்தோ நம்ம தூங்கணும். மறுநாள் சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் நல்ல சுத்தமான தண்ணியில் குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு முன்பாக சிவ சிந்தனையோடு சிவ ஆலயத்துக்கு போய் ஈசனை வணங்க வேண்டும். சாயந்தரம் அதாவது மாலையில் பார்த்திங்கன்னா குளித்து உலர்ந்த ஆடை அணிஞ்சு நெத்தியில் அதாவது விபூதி அணிந்து கையில் ருத்ராட்ச மாலையோடும் சில அர்ச்சனைக்குரிய பொருட்களோடும் சிவன் கோயிலுக்கு சென்று ஏற்பாடுகளும் செய்யலாம். கோயிலில் 4 காலங்களிலும் நடைபெறும் பூஜைகளை கண்டு சிவனை வணங்கி இரவு முழுதும் விழித்திருக்கணும். அவசியம் 4 கால பூஜையும் பார்க்கணும். அப்படி முடியலன்னா கூட கடைசி கால பூஜையாவது பார்ப்பது ரொம்ப அவசியம். சிவராத்திரியில் விரதம் இருக்க முடியாதவங்க அதாவது 4 கால பூஜையில் ஒவ்வொரு ஜாமமும் பூஜை முடிந்த பிறகு தண்ணீர் பால் பழங்களை கண்டிப்பாக சாப்பிடலாம். மகா சிவராத்திரிக்கு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அன்னதானம் அளிச்சுட்டு விரதத்தை நம்ம நிறைவு செய்யும் விதமாக உணவு உண்ண வேண்டும். சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்த பின்னர் மறுநாள் பகல் பொழுதில் தூங்கிடக்கூடாது. சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதையும் கழிக்கணும். சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தையும் கடைப்பிடிச்சா எம்பெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதோடு மகிழ்ச்சியும் அளிப்பாருங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது, ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதம் இருப்பவங்க நற்கதி கிடைக்கும். அதே போல் 24 வருஷங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவங்களுக்கு சிவகதியே கிடைக்கும் அப்படின்னும் ஐதீகம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர்களின் 37 தலைமுறைகளில் நற்கதி அடைந்து முக்தியை அடைவாங்கங்கிறதும் புராணங்கள் நமக்கு சொல்லுது. சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் மேற்கொள்ள வேண்டும், அதே மாதிரி அந்த விரதங்கள் மேற்கொண்டால் என்ன பலன் இருக்குங்கிறதையும் நான் அந்த பதிவில் வச்சுருக்கேன். அந்த சிவபெருமானின் அருளால் உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல் தாங்க, பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.